மார்கழி மாதத்தில் சிவனுக்கும் விஷ்ணுக்கும் உள்ள தெய்வீக தொடர்பு உங்களுக்கு தெரியுமா? தமிழில் 2 நட்சத்திரங்களுக்கு மட்டும் திரு என்ற மரியாதைக்குரிய முன்னோட்டு வழங்கப்படுகிறது. 1 மகாவிஷ்ணு பிறந்த திருவோணம், 2 சிவபெருமான் பிறந்த திருவாதிரை. வைகுண்ட ஏகாதசியும் ஆருத்ரா தரிசனமும் இம்மார்கழி மாதத்திலேயே வருகின்றது. வைகுண்ட ஏகாதசி என்று அனைத்து விஷ்ணு கோயில்களிலும் சொர்க்கவாசல் திறக்கப்படும். ஆருத்ரா தரிசனம் அன்று சிவபெருமான் தனது பிரபஞ்ச நடனத்தை ஆடுவார் நடராஜர் வடிவில். ஆண்டாள் ஏற்றிய திருப்பாவை விஷ்ணு கோவிலில் தினமும் ஓதப்படுகிறது. மாணிக்க வாசகர் ஏற்றிய திருவெம்பாவை சிவன் கோவிலில் பாடப்படுகிறது. சிதம்பரத்தில் சிவபெருமான் தெற்கு திசையை பார்த்து கொண்டிருக்கிறார். அதேபோல் திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதரும் தெற்கு திசையை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். தெற்கு திசையின் அதிபதி யமன். தங்கள் பக்தர்களை யமனிடமிருந்து காப்பாற்றவே 2 தெய்வங்களும் தெற்கு நோக்கை பார்த்து கொண்டிருக்கிறது.